கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாய் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த லூக்கா 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சாந்த குணமுள்ள கானானியனாகிய சீமோன். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்ற கிறிஸ்துவின் போதகத்திற்கு ஏற்றாற் போல தன்னை மாற்றிக்கொண்டு ஆண்டவரின் சீடனாக இருந்தவர் பரிசுத்த கானானியனாகிய சீமோன் என்றால் அது மிகையாகாது. செலோத்தே என்ற அரசியல் பிரிவை சார்ந்த இவர் ரோமர்களின் அடிமைத்தனத்தை எதிர்த்து விடுதலைக்காக புரட்சி செய்து தீவிரமான தேசியவாதிகள் என்று கருதப்பட்ட ஒரு குழுமத்தை சேர்ந்தவர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பிரிவை சார்ந்தவர்தான் இந்த பரிசுத்த கானானியனாகிய சீமோன். தீவிரவாத சிந்தனையும் நெஞ்சுரமும் தேசப்பற்றும் நிறைந்த இவரின் கொள்கைகளுக்கு முழுவதுமாக மாறுபட்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பால் ஈர்க்கப்பட்டது ஒரு ஆச்சரியமான உண்மையாகும். ஆனாலும் கூட கிறிஸ்துவின் வழியிலே சென்றாவது தம்முடைய யூத குலத்திற்கு விடுதலை கிடைக்குமோ என்று எண்ணி இயேசுவோடு இருந்திருக்கலாம் என்பது பலரின் கருத்து. ஆனாலும் கூட அன்பிலும் சமாதானத்திலும் தேவனின் சித்தத்திலுமே தேவனுடைய ராஜ்யம் சந்தோஷமாயிருக்கும், விசுவாசிகளுக்கு விடுதலை கிடைக்கும் என்ற கிறிஸ்துவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய புரட்சி சிந்தனையை மாற்றி சாட்சியாக வாழ வேண்டும் என்று தீர்மானித்து உலகின் பல்வேறு இடங்களில் கிறிஸ்துவை குறித்து அறிவித்து கடைசியில் பரிசுத்த ததேயு என்ற யூதாவுடன் இணைந்து பாரசீகத்தில் கிறிஸ்துவுக்காக சாட்சியாக மரித்தவர்தான் கானானியனாகிய சீமோன். புரட்சியினால் அல்ல, சாட்சியுள்ள வாழ்வின் மூலம் விடுதலையை பெற முடியும் என அறிந்து அதன்படியே சாட்சியாய் வாழ்ந்த பரிசுத்த கானானியனாகிய சீமோனைப் போல நாமும் கூட புரட்சியினாலும் சண்டையினாலும் வாக்குவாதத்தினாலும் பெற முடியாதவைகளை அன்பினாலும் சாந்தத்தினாலும் சமாதானத்தினாலும் பெறலாம் என்கிற விசுவாசத்தில் அதற்கான கிரியைகளை செய்ய இந்த நாளிலே ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ள தேவன் தாமே இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிருபையளிக்கட்டும். கடவுளை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். சமாதானத்தின் தெய்வமாகிய சாந்த சுரூபியாகிய எங்கள் அன்பின் கடவுளே, இந்த புதிய நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளையும் கூட தேவரீர் எங்கள் ஒவ்வொருவருக்குமாய் நீர் ஆசீர்வதித்துக் கொடுப்பீராக. எந்த காரியத்தையும் ஆண்டவரே கோபத்தினாலும் மூர்க்க குணத்தினாலும் சண்டையினாலும் ஆண்டவரே புரட்சியினாலும் செய்து முடிக்கலாம் என்கிற சிந்தனையை எங்கள் உள்ளத்திலிருந்து அகற்றி எல்லாவற்றையும் சாந்தத்தினாலும் அமைதியினாலும் பொறுமையினாலும் வெல்லலாம் என்கிற சிந்தனையை எங்கள் உள்ளத்திலே நீர் ஊற்றும்படியாய் அதற்கான கிருபைகளையும் நன்மைகளையும் சிந்தனைகளையும் அதற்குரிய ஆவியையும் இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் கட்டளையிடும்படியாய் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் பரலோக கடவுளே. ஆமென்.